வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளில் நம்ம இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை, அவர் சிலுவையில் பேசின வார்த்தைகளை தியானித்தோம். 4 வார்த்தைகளை நாம் தியானிக்கும். இப்போது 5வது வார்த்தையை நம்ம தியானிக்க போறோம். யோவான் 19:28 வாசிக்கிறோம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். தாகத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஏன் தாகமாய் இருந்தார் என்று சொன்னால், வேத வாக்கியம் நிறைவேற வேண்டும். நம்ம சங்கீதம் 22 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 69 வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம், பாடு அவைகளை முன்னறிவித்திருக்கிறார்கள். எனவே அந்த வேத வசனங்கள் எல்லாம், தீர்க்க தரிசனம் எல்லாம் நிறைவேற வேண்டும். சங்கீதம் 22 வந்து மேசியானிக் சாம் சொல்லுவாங்க, மேசியாவை குறித்துதான சங்கீதம் என்று சொல்லி. ஏசாயா 55:1 பார்க்கிறோம் நம்ம. ஓ தாகமா இருக்கிறவர்களே, என்னிடத்துல வாருங்க, பணமுமின்றி விலையுமின்றி என்னிடத்துல இலவசமாய் நீங்க பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னவர். அப்படி சொன்னவருக்கு அவருக்கே தாகம் ஏற்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்ம அதை தியானிச்சு பார்க்கணும் ஆழமா, அவருடைய தாகத்தை குறித்து. நம்ம பழைய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம், ஆதி ஆகமத்துல ஆகாரின் தாகத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆகாரை பாலைவனத்தில் சந்தித்து தேவன் பேசுகிறார், பிள்ளை சாகாமல் காப்பாற்றுகிறார். ஆகாருடைய தாகத்தை தீர்க்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆகார் கூட தேவனுக்கு என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி பெயரிடுகிறதை நம்ம வாசிக்கிறோம். ஆதி ஆகமம் 21:15-19 வசனங்களை. அதுக்கப்புறம் சமாரிய ஸ்திரீ குறித்து நம்ம பார்ப்போம். சமாரிய ஸ்திரீயை கர்த்தர் சந்திக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து சந்திக்கும் பொழுது அவர் சொல்றாரு, நான் யாருன்னு தெரிஞ்சா நீ என்னிடத்துல, ஏன்னா சமாரிய ஸ்திரீ கிட்ட போயிட்டு கர்த்தர் கேட்பாரு, தாகத்துக்கு தா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்போ அவங்க சொல்றாங்க, நீ யாருன்னு, நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சா நீ என்கிட்ட நீ கேட்ப, அப்ப நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தாகத்தை குறித்து அங்க நடக்கிற சம்பவங்களை நம்ம பார்க்கிறோம். அது போல நியாயாதிபதிகளை நம்ம வாசிக்கிறோம். ஒரு நியாயாதிபதி கூட தாகம் ஏற்பட்டதாக நியாயாதிபதிகள் 15:18 வாசிக்கிறோம். அவன் மிகவும் தாகம் அடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையில் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவன் கையிலே விழ வேண்டுமோ என்று சொல்லி கேட்கிறாப்புல. சிம்சோன் பார்க்கிறோம், ஒரு தாடையின் ஒரு கழுதையோட தாடையை எடுத்து 1000 பேரை கொள்கிறதாக நம்ம பார்க்கிறோம். அது மூலியமா இஸ்ரவேலுக்கு பெரிய ரட்சிப்பை தேவன் கட்டளையிடுகிறார். இந்த இடத்துல நம்ம சிம்சோனின் தாகத்தை குறித்து பார்க்கிறோம். இப்படி எல்லாருடைய தாகத்தை, அது என்ன ஆகுதுன்னா, நம்ம 19ஆம் வசனத்துல பார்க்கும்போது, தேவன் இவர் ஜெபம் பண்ண பிறகு, நான் அந்த தாகத்தினால நான் சாகணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, தேவன் வந்து லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார் அப்படின்னு சொல்லி 19ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது. அந்த பள்ளத்தாக்கு பிளந்து அதுல இருந்து தண்ணீர் வந்து சிம்சோனின் தாகம் தீர்க்கப்படுகிறது. இப்படி ஆகாரின் தாகத்தை தீர்க்கிறார். சமரியாவுக்கு நான் தான் ஜீவ தண்ணீர் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதுக்கப்புறம் சிம்சோனின் தாகத்தை தீர்க்கிற தேவனுக்கு இவருக்கே அந்த தாகம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம வியாழன் இரவுல அவர் கைது செய்யப்பட்டு 6-7 முறை விசாரணைக்காக அலக்கழிக்கப்படுகிறார். அங்கும் இங்குமாக வாரியால் அடிக்கப்படுகிறார். நம்முடைய பாவங்களுக்காக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டும், அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் அலக்கழிக்கப்படும் பொழுது, பாடுகளை நிந்தைகளை கல்வாரி சிலுவையில தொங்கும் பொழுது அவருக்கு தாகம் ஏற்படுகிறது. இந்த சங்கீதம் 22 நம்ம 14-15 நம்ம தியானிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த தாகத்தினுடைய தன்மையை நம்ம மிகவும் ஆழமாக நம்ம புரிந்து கொள்ளலாம். சங்கீதம் 22:14-15 நான் வாசிக்கிறேன். தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று, என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல் வாயோடே ஒட்டி கொண்டது, என்னை மரண தூளிலே போடுகிறீர் என்று சொல்லி இதுல 14ஆம் வசனம் துவங்குறத நம்ம பார்க்கிறோம். தண்ணீரை போல ஊற்றுண்டேன் அப்படின்னு சொல்லி, அது என்ன பார்க்கும்போது, நம்ம சரீரம் வந்து, மனுஷனுடைய சரீரம் வந்து 60% தண்ணீரால் ஆனது சரீரம். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து அந்த கல்வாரி சிலுவையில நமக்காக, என்னுடைய பாவங்களுக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில அறைந்து அவர் மரித்து கொண்டிருக்கிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் தாவீது ராஜா எழுதுகிறார். அவருக்கு தெரியாது எழுதும் போது என்ன சங்கீதம் நம்ம எழுதுறோம், என்ன பாடல் நம்ம எழுதுறோம்னு சொல்லி. ஆவியானவர் அவர் மூலியமா இந்த வார்த்தைகளை எழுதுகிறார். தண்ணீரை போல ஊற்றுண்டேன் அப்படின்னு சொல்லி. தண்ணீரை போலனா இந்த சரீரம் 60% ஆல்ரெடி அதுல கல்வாரி சிலுவையில வழிஞ்சிருச்சு. கைகள் கால்கள் ஆணி, விழாவில ஆணி, கால்கள் ஆணி பார்க்கிறோம். அப்போ 60% நமக்காக இந்த வசனம் தீர்க்க தரிசனம் நிறைவேற, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக நம்ம வாசிக்கிறோம்ல. அது போல தண்ணீரை போல அவர் ஊட்டு உண்டார். 60% ஆல்ரெடி வழிஞ்சிருச்சு.
மீதி இருக்கிற 40% தான் அவர் பேசுறாரு. இப்போ டீஹைட்ரேட் ஆயிடுச்சுன்னா மரித்து போக கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்கல்ல, மரித்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இயேசுவோட உயிர்த்தெழுதலை நம்ம வந்து எப்படி நம்ம ஒரு அற்புதமாக பார்க்கிறோமோ, அதை காட்டிலும் அவர் மரித்த விதமே ஒரு பெரிய அற்புதம். ஏன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலையில யாரும் உயிரோடு இருக்க முடியாது என்று சொல்லி மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். 60% எல்லா தண்ணி எல்லாம் பாடியில தண்ணி இல்ல, ட்ரை ஆயிடுச்சு. அடுத்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். என் பெலன் ஓட்டை போல காய்ந்து போனது. சரீரம் வந்து ட்ரை ஆயிடுச்சு. என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது. ஏன்னா எலும்புகள்ல வந்து அந்த மாய்ஸ்சர் இருக்கும்போது தான் அந்த எலும்புகள்லாம் அவர் அசைக்க முடியும், அசைய முடியும். அவர் சொல்றாரு, எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது. என் இருதயம் மெழுகு போல் ஆகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. என் பெலன் ஓட்டை போல காய்ந்தது. இப்படி நம்ம பொருளாதாரத்துல சொல்லுவோம், ஓட்டாண்டி ஆகிட்டான், காய்ந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி சரீரம் வந்து டீஹைட்ரேட் ஆகி உம், அந்த கல்வாரி சிலுவையில கொல்கதா மலையில வெயில்ல ரத்தம் போயாச்சு, தண்ணீர் போயாச்சு, சரீரம் 60% போயாச்சு, 40% மட்டும் தான் இருக்குது. அதுல அவர் பேசுறதே பெரிய அற்புதம் அப்படி சொல்லி நம்ம வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். என் நாவு மேல் வாயோடே ஒட்டி கொண்டது. அவரு அவருடைய பட்ட பாடுகள் நம்ம தியானிச்சுட்டு வரோம். எவ்வளவு கொடுமையான காரியங்கள். அப்போ சரீரம் காய்ந்து போயிடுச்சு, எலும்பு எல்லாம் கட்டுவிட்டது, நாக்கு மேல் வாயோட ஒட்டி கொண்டது சொல்றாரு. அதுல தான் அவர் சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் சொல்லி மரியாளுக்கு பாதுகாப்பை, குடும்பத்தை குறித்து பாதுகாப்பை அவர் ஏற்படுத்துகிறார். இதெல்லாம் பேசுறார். அவருடைய மரணமே ஒரு அற்புதம். அவர் மரணத்தையும் நம்ம கொண்டாட வேண்டும். இன்று நம்ம வெறும் நம்ம கஞ்சி குடிச்சிட்டு கவலையா இருக்கிற காரியம் இல்லை. இது வந்து நம்ம நெஞ்ச நிமிர்த்தி இயேசு கிறிஸ்துவின் வெற்றியை நம்ம கொண்டாடுகிற ஒரு நாளாய் நாம் இதை பார்க்க வேண்டும். அவர் சொல்றாரு, எனக்காக தான் அவர் பாடுபட்டார். நம்மை தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாய் நிறுத்துவதற்காக அவர் இந்த தீர்க்க தரிசனங்களை எல்லாம் நிறைவேறும்படியாக வேத வசனத்தின்படி அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையான தாகம் என்ன தாகம், ஆவிக்குரிய தாகம் சொல்லி பார்க்கும்போது நம்ம 1 தீமோத்தேயு 2:4 நம்ம பார்க்கிறோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். அதுதான் அவருடைய ஆத்தும தாகம். நம்ம சரீர தாகத்தை குறித்து ஒரு பட்ட பாடுகளை குறித்து நம்ம இப்ப பார்த்தோம். ஆனா அவருக்கு ஆத்ம தாகம் என்னன்னா எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும். அப்ப நம்ம அவருடைய தாகத்தை தீர்க்க நம்ம என்ன பண்ணணும்னா ஆத்ம ஆதாயம் செய்கிறவர்களாய் நம்ம இருக்கணும். ஆத்ம ஆதாயம் நம்ம செஞ்சா அவருடைய தாகத்தை நம்ம தீர்க்கிறோம். நம்ம ஆத்ம ஆதாயம் செய்யல, நம்ம ஆத்ம மக்களை குறித்து கவலையற்றவர்களா இருக்கிறோம்னா அவருக்கு இன்னும் தாகத்தை நம்ம கூட்டுகிறவர்களா இருப்போம். எனவே இயேசு கிறிஸ்துவின் தாகத்தை தீர்க்க நாம் நம்மை அர்ப்பணிப்போம், முற்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ.